சீமான் ரஜினி சந்திப்பு முதல் தாவேக தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகள் வரை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த இருக்கும் தாக்கம் குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியின் கணிப்புகளை நச்சின 4 கேள்வி தொகுப்பில் பார்க்கலாம். சத்தியம் செய்தி வழங்கும் நச்சின 4 கேள்வி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். அதாவது சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்பை ஏற்படுத்தியது ஏன்? இவ்வளோ நாட்களாக திட்டிக் கொண்டிருந்தவர் இப்போ திடீரென சமாதானமாயிருக்கிறார். அதே போல் ரஜினி வாக்குகளை சீமான் குறிவைக்கிறாரா? இவ்வளவு நாளாக திட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அரசியல் களத்தில் இருக்கும்போது போட்டியாளரை திட்டினார். அது அரசியலில் போட்டியாளரை எல்லாருமே திட்டத்தான் செய்வாங்க. தம்பின்னு சொன்ன விஜய கொள்கையற்றவர் விஜய் அரசியலில் விலை போக நிற்கிறாரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக நிற்கிறாருலாம் இப்போ திட்டுறாருன்னா அவர் போட்டியாளராக வந்தால் திட்டத்தான் செய்வாங்க. அன்றைக்கி போட்டியாளராக இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு தலைவரை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. இன்றைக்கி அண்ணன் ரஜினிகாந்த் யாருக்குமே போட்டியாளர் அல்ல, அரசியல் அப்பாற்பட்டு நிற்கிறாரு. அதனால் அவரை அந்த நெல்சன் போன்ற டைரக்டர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதை இருந்த மனிதர்னு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே பாராட்டி தான் சீமான் பேசியிருந்தார். அது பிறகு அவருக்கு படத்தை பாராட்டி விளம்பரப்படுத்தியிருந்தார். இப்போ நேரில் சந்தித்து அன்பை பரிமாறிக்கிறாரு. காரணம் ரஜினிகாந்த் அரசியல் போட்டியாளர் இல்லை சீமானுக்கு. 2026 சட்டப்பேரவை வெற்றி ரேஸில் முந்தப்போவது யார்? வெற்றி ரேஸில் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு காமராஜ் காங்கிரஸ் கட்சியை பிடிச்சி 57, 52, 62 நிறுந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் ஒரு பலமான கூட்டணியை ஏற்படுத்தி ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கிறாரு. ஸ்டாலின் 3 முறை 2 மக்களவை ஒரு சட்டமன்ற தேர்தலில் அந்த அணியை இன்டாக்டாக வச்சு வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதிராக இன்றைய தினம் 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அணி, 3வது இடத்துல என்டிஏ, 4வது சீமான். விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. அவரும் களத்துக்குள்ளே 234 இடங்கள்லையும் வேட்பாளர் போட்டு கஷ்டப்பட்டு தான் போடணும். போட்டு வந்தால் தான் அவருக்கும் மரியாதை இருக்கும். வெறும் காகித புலி மாதிரி காகித புலியாட்டு பேப்பர் டைகர் ஆட்டும் ஊடகங்களை ஊதி பறக்க விடக்கூடிய பலூனாலையும் எந்த பிரயோஜனம் விஜய்க்கு வரப்போகிறதில்ல. 234 கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபித்தாதான் விஜய்க்கு மதிப்பு மரியாதை. மற்றதெல்லாம் காற்றோடு போகும், நீர்க்குமிழி மாறி போயிடும். ஊதி பறக்க விடக்கூடிய பலூனில் பலம் நிரூபிக்காதவர் விஜய்ங்கிற ஒரு சின்ன ஊசியை வச்சு ரவீந்திரன் துரைசாமி பொட்டுனாலே அது பொட்டி போயிடும். பலம் நிரூபிக்கிறதுக்கு விஜய் 234 கேண்டிடேட் போட்டு தான் ஆகணுங்கிறது என்னோட கருத்து. கூட்டணிகள் எப்படி அமையும்? அதாவது 2 தரப்பு மோதலா இல்லை 3 தரப்பு மோதலா அமையுமா? 5 முனை போட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத என்னோட கருத்து. அசான் டேட் அதுதான் என்னோட கருத்து. விஜய் தனித்து போட்டிடுவாரா, கூட்டணியா, இல்லை யாருடன் கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் 0% இருக்கிறாரு. தீபக் ஜெயக்குமார், சசிகலா இவங்கள மாதிரி விஜயும் 0% தான் இருக்கிறாரு. தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு ஏதாவது பலம் நிரூபித்தவங்க எதிர்பார்த்தா அவங்க ஏமாந்து போவாங்க. ஜானகி அம்மையார் சிவாஜிகிட்ட ஏமாந்த மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய்க்கு யார் சீட்டு கொடுத்தாலும் அவங்க ஏமாற்றம் தான் அடைவாங்க. ஒரு அடையாள அரசியலுக்காக 10-12 சீட்டு வர கொடுக்கலாமே தவிர ஒரு சக்தியாட்டு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கணும்னா அவர் சக்தியாக நிரூபிக்கணும். விஜய் 2026 214 கேண்டிடேட் போட்டு தன் அரசியல் சக்தியாக நிரூபிக்கணும். அதுவரை அவர் காகித புலி தான், ஊதி பறக்க விடக்கூடிய பலூன் தான். பலம் நிரூபிக்கலாங்கிற ஊசியை வச்சு அதை குத்தும்போது அரசியல் கட்சிகள் எல்லாருமே பலம் நிரூபிக்கவில்லைங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி விஜய் அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அளித்திருக்கிறார். மற்றொரு நச்சின 4 கேள்வியில் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திப்போம். நன்றி.